எல்லா விஷயங்களும் எல்லாமும் நல்லபடியாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் வந்து அவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எங்கள் எம்ஜிஆர் அண்ணனை பற்றி நான் நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா அவர் வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் எப்படி எப்படி பண்ணணும்னு சொன்னவர். அவர் நடிப்புலேயும் சரி, மக்கள்கிட்ட எங்களுக்கு பழகிறதுக்கும் சரி, அவர் வந்து எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதுனால அதை வந்து நான் ஓரளவுக்கு யார் வெற்றி பெற்றாலும் சரி, அதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சவங்க தான் எல்லாருக்குமே வாழ்த்து. தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் இபிஎஸ் வந்து எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு நல்ல இதில் ஒரு 1,00,000 ஓட்டில் வந்து இது பண்ணியிருக்காரு. ஒரு மரியாதை நிமித்தமாக தான் நான் வந்து அவரை பார்க்க வந்தேன். வேறு எனக்கு என்ன சொல்கிறது, எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரி. ஏன்னா சினிமா உலகமும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான்லாம் ஆக்ட் பண்ணாலே நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் வந்து என்ன கேட்குறாங்க நிறைய பேர் ரசிகர்கள் வந்து நீங்கள் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணீங்கன்ற எனக்கே சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னாக்கா தியேட்டரில் எந்த படம் வந்தது எந்த படம் போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இதுக்கெல்லாம் மீறி எங்களுக்கு பேர் இருக்குது அப்படின்னா அந்த சேனலில் வர எங்கள் படம் தான். காதலிக்க நேரமில்லையாக இருக்கட்டும், உரிமை குரலாக இருக்கட்டும், நல்ல நேரமாக இருக்கட்டும், சிவாஜி அண்ணன் படமாக இருக்கட்டும், எல்லா படங்களும் எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இருக்குன்னா அதுதான் காரணம். ஸோ அந்த சினிமாவும் இனிமேல் வாழணும் நல்லபடியாக. சினிமாவுக்கும் ஒரு நல்ல இது வரணும், புத்துணர்ச்சி வரணும். இப்போ புதுசாக வந்திருக்காரு சிஎம், அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவரும் சினிமாவிலேருந்து தான் வந்திருக்காரு. ரொம்ப யங் பர்சன் இப்போ இந்த இதுக்கு வந்திருக்கிறது. அவர் இன்னும் நிறைய அனுபவத்தை அவர் வந்து தேடணும், இருக்கிறத அவர் ரொம்ப சமாளிக்கணும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், அதுதான் என்னுடைய ஒரே இது. நன்றி, வணக்கம். கட்சி முன்னாடி இருந்தே நீங்கள் இருந்திருக்கீங்க, சின்ன இதுலேருந்தே பார்த்துட்டு வந்திருக்கீங்க. கட்சியோட இன்றைய நிலையை வந்து எப்படி பார்க்குறீங்க? மன்னிக்கணும், எனக்கு கட்சியை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நான் வந்து கட்சின்னு பார்க்க போனீங்கன்னா எனக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வசனத்துலேருந்தே நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். 6 வயசில் சொர்க்கவாசல்ன்ற படத்தில். எனக்கு கட்சியை பற்றிலாம் அப்போ தெரியாது. ஏதோ சினிமா சொன்னாங்க, எம்ஜிஆர் என்ன கூட நிற்கிறதுக்கு தெரியும். அப்போ தான் அவ்வளோதான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வளர தான் நிறைய தெரிஞ்சுது. அப்போ இருந்த மாதிரி இல்லையே, இப்போ காலகட்டங்களே நிறைய மாறி இருக்குல்ல. அப்போ கட்சியும் எந்தெந்த கட்சியோ எப்படியோ வளர தானே செய்யும். எந்த கட்சி வந்தாலும் சரி, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அதை எடுத்துக்கணும். முதல்ல இருந்த கட்சியினுடைய இதை அடுத்த ஜென்ரேஷன் அதனுடைய இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரெசன்ஸ் இதுக்கு வந்து நிறைய மாறுதல் தேவை, நிச்சயமாக தேவை. மாறுதலும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஸோ அந்த பழமையான சில விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி பண்ணாங்க, எந்த சுச்சுவேஷனில் எப்படி அந்த அனுபவம் மட்டும் நான் சொல்கிறேன். எத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்தாலும் சரி, இந்த பழமையான அனுபவத்தை வந்து எந்த தொழிலையும் சரி, நீங்கள் எந்த இதில் எடுத்துக்கோங்க, எதில் எடுத்தாலும் அந்த அனுபவத்தை கொஞ்சமாவது அவங்க தெரிஞ்சுக்கணும், கேட்டுக்கணும். அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவோன்றது தயவு செய்து பண்ணலாம். பண்ணுறதை பற்றி தப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஐடி எது பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப வளர்ந்து போயிருக்கு. இன்றைக்கி வந்து மிஷின் தான் எல்லாமே பண்ணுது. அடுத்தது என்னமோ ஏஐஏன்றாங்க, என்னென்னமோ நடக்குது. சினிமா கூட எடுப்பாங்கன்றாங்க. என்ன சினிமா எடுத்தாலும் எங்களுடைய ஒரு குரலோ எங்களுடைய முகமோ வேணும் அந்த ஏஐ கூட. அது இருந்தால்தான் அது பரிமளிக்கும். ஸோ அதனால் வந்து தப்பு கிடையாது, அது ஒன்றா வளரட்டும். ஆனால் பழமையான சில விஷயங்களை வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து கொஞ்சம் மனசில் வச்சுட்டு தான் பண்ணணும். அதுதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் வரலாம், எல்லோரும் பண்ணலாம். பட் எனக்கு வந்து சினிமாவை தவிர அரசியல் வந்து சேரணும்னு அதில் வந்து பண்ணணும்னு கிடையாது. எங்கள் பெரிய அக்கா மாடிலட்சுமி தான் ஃபுல்லாக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல இருந்தாங்க. அவங்களுக்கு தான் அரசியலை பற்றி சொல்ல தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாரும் வேணும், எல்லா மக்களும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் ஒரே வார்த்தை. என்ன சொன்னார் மேடம் உங்ககிட்ட நீங்கள் பார்த்து பேசினப்ப? அவர் சந்தோஷப்பட்டார், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து ஜெயலலிதா மேடம் அவங்க கூட இருந்தவோ, நான் 20 படம் அவங்களோட பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு பதவி கொடுத்தாங்க. முக்கியமாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னா ஜெயலலிதா மேடத்திட்ட நான் எதுவுமே எதிர்பார்த்ததில்லை. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து நான் அவங்களோட பழகினவோ. அவங்க வந்த ஒரு 2011 வந்து எனக்கு இயல் இசை நாடக மன்றத்தில் வந்து மெம்பர் செக்ரட்டரின்னு ஒரு உறுப்பினர் செயலாளர் பதவி கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க என்ன இதில் எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, அது எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாமல். ஆனால் அவங்க மட்டும் சொன்னாங்க, நீங்கள் பண்ணுவீங்க சச்சுமா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே வேறு. நீங்கள் சினிமாவில் வந்து ஃபுல்லாக எனக்கு சினிமாவை தவிர இன்னை வரைக்கும் எனக்கு இதை விட்டு வெளியிலையும் போக தெரியல. இது உள்ளே தான் நான் இருக்கேன், சினிமா உலகத்தில் தான் இருக்கேன். எனக்கு வர வாய்ப்பை, எனக்கு வர சான்ஸை, அது எது எனக்கு சரியாக இருக்குமோ அதை மட்டும் தான் நான் ஒத்துக்கிறேன். அப்படி ஒத்துக்கிட்டு தான் நான் வந்து சினிமா. ஆனால் அந்த சினிமா விட்டு நான் போகவே மாட்டேன். எப்படி ஆச்சி மனோரமாலாம் இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் இதில் தான் இருப்பேன். ஆனால் எல்லாத்தையும் வெளியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பேன் நான்.
ஸோ அது எனக்கு வந்து இன்னும் என்ன மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் டிவியில் ஆக்ட் பண்ணலையா, டிவியில் ஆக்ட் பண்ணால் சினிமாவில் ஆக்ட் பண்ணலையான்றாங்க. ஸோ என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய மக்கள் அதை தேடி நான் சம்பாதிச்சு வச்சதே புரட்சி தலைவர் சொன்னதுனால தான். அதனால தான் அந்த மக்கள் எனக்கு இன்னி வரைக்கும் இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.